Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1, அதாவது +1 வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிமுகம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கணங்கள் பற்றின அறிமுகத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள், அதாவது செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்தா பார்க்கலாம். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். மெய்யெண்கள் மற்றும் மெய்யெண்கள் மீதான எண்ணியல் செயல்பாடுகள் பற்றி கோட்பாடுகளை முந்தைய வகுப்பில் கற்றுள்ளோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன 10th சப்ஜெக்ட்ல என்ன பார்த்துருக்கோங்க, அதை பற்றி லாஸ்ட்லையும் சொல்றாங்க. மேலும் மெய்யெண்களின் கணங்கள், வெண்படங்கள், கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல் படங்கள், தொடர்புகள் மற்றும் சார்பு அடிப்படை வரைகள் ஆகியவற்றை பற்றியும் தெரிந்து கொண்டுள்ளோம். ஸோ இந்த சில டாபிக்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 10th வீடியோஸ்ல. ஸோ இன்னும் தொடர்புகள் மற்றும் சார்புகள் ஆகியவற்றின் கணித கோட்பாடுகளுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை இங்கே காண போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்புகளும் சார்புகளும் பற்றி இன்டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா +1 சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனில் கணங்கள் மற்றும் அதன் மீதான செயல்பாடுகளை பற்றி மீள்பார்வை அவசியமாகிறது. ஸோ கணங்களே இன்டெப்தா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். கணங்கள், செட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு கணத்தை பற்றி விவரம் குறிப்பிட்ட பொருள் அந்த கணத்தின் உறுப்பாக அமைகிறதா இல்லையா என்பதை நமக்கு தெளிவாக்க வேண்டும். எனவே கணமானது தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கணத்தை பற்றிய விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அந்த கணத்தில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறதுக்குள்ள ஒரு பூ, அதாவது ரோஜா அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு. ஸோ அப்புறம் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அதுக்குள்ள ரோஜா, ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் வெரைட்டி எல்லாம் வைக்கும்போது அதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த வரையறுக்கப்பட்ட தொகுப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து அதுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த கணத்தின் உறுப்பாக அமைகிறதோ இல்லையோ நமக்கு தெளிவாக்க வேண்டும். எனவே கணமானது தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. ஸோ அப்போ இந்த ஏங்கிற கணத்துல உள்ள என்னென்ன உறுப்பு இருக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா அதுலயே சொல்லிடுவாங்க. ஸோ 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வெரைட்டி அந்த மாதிரி எது வேணா இருக்கும். ஸோ அந்த கணத்திலே கிளாரிட்டியா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிலாங்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு, அதாவது பிளாங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளுக்கு பேரு. செகண்ட் சிம்பிளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தகு உட்கணம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் செட்னு சொல்லி ப்ராப்பர் கண்டெக்ட் செட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உட்கணம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டு அண்டர்லைன் போட்டாங்கன்னா உட்கணம், அதாவது ப்ராப்பர் செட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர்ப்பு, யூனியன் வந்து பாத்தீங்கன்னா சேர்ப்பு. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இந்த மாதிரி 5 குறியீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கணங்கள் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குறியீடுகள் சரியா குறிப்பிட்ட இடங்களை பயன்படுத்தி பெற்ற புரிந்து கொள்ள ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு கேள்வி. ஏ மற்றும் பி என்பன இரு கணங்களாய் ஏ பிலாங்ஸ் டு பி என எழுதுவது சரியான பொருள் தருமா? அதாவது ஏபிங்கிறது ஆல்ரெடி 2 கணங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிம்பிள் பேரை வந்து பாத்தீங்கன்னா உறுப்புன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதாவது பிலாங்ஸ் டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல் பால் எப்போதும் அர்த்தமற்றது. ஸோ ஏன்னா ஏ பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 கணம். ஸோ 2 கணத்துக்கு பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணும், அர்த்தமற்றதா இருக்கும். ஸோ அதனால இந்த பிலாங்குங்கிற சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கும் ஒரு கணத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த எக்ஸுங்கிற நம்பரு ஏவ பிலாங்ஸ், அதாவது ஏங்கிற கணத்துல வந்து இருக்கிற ஒரு உறுப்பு அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்றாங்க உறுப்புக்கும் ஒரு கணத்திற்கும் இடையில தொடர்புக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், 2 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏபிங்கிற 2 கணங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பிலாங்ஸ்ங்கிற சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உறுப்புகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். முந்தைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டதை போன்றே எந்த ஒரு உறுப்பும் இல்லாத ஒரு கணம் வெற்று கணம்.
அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணத்துல உள்ள எந்த உறுப்பு இல்லாட்டி அது என்ன சொல்லுவாங்கன்னா சைனுங்கிற சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் 10th போடும்போது. ஸோ அதை வந்து வெற்றுகணம் இல்லை வெற்றிட கணம் எம்டி செட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து காமன் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சைங்கிற சிம்பிளும் இந்த பிராக்கெட்ல போட்டு எம்டியா விடுவாங்க. ஸோ இந்த வெற்றுகணத்துக்கான நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏ உட்கணம் பி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்கணங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ற கூட்டின்படி ஏ என்னும் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பி என்னும் கணத்தில் அமைந்திருக்கிறது என பொருள். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 உள்ள நம்பர்ஸ் இருக்குன்னா பியிலும் அதே 1 2 3 தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாங்க. இப்போ ஏ கணமானது பியின் உட்கணம் சப்செட்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. உட்கணம் எனவும் பி கணமானது ஏன் மேற்கணம் எனவும், அதாவது பிங்கிற கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட மேற்கணம் ஏகணம் சூப்பர் செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏ உட்கணம் பி அப்படின்னு ஒரு அண்டர்லைன்ல கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஏங்கர்ல என்னென்ன உறுப்புகள் இருக்குதோ அதே உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற கணத்துலயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கணம் தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கணம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏ கணமானது பியின் உட்கணமாகவும் ஏ நாட் ஈக்குவல் டு பி எனவும் இருந்தால் ஏ கணமானது பியின் தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட் எனப்படும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளை தான் இப்போ இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் போட்டு இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ சேர்த்து பி கொடுத்துட்டாங்கன்னா ஏங்கள் இருக்கிற இப்போ 1 2 3 இங்க இருக்குன்னா பில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் 1 2 3 ஏதாச்சும் ஒரு நம்பராவது அட்லீஸ்ட் இருக்கும். ஸோ 3ங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. அதாவது பி கணத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது ஏ கணத்துல உறுப்பு இருக்கும். ஸோ இப்போ ஏழு இடத்துல 1 2 3 இருக்கலாம், பிங்கிற இடத்துல 3 அட்லீஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தகு உட்கணம்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த மாதிரி டெஸ்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏ ஒரு கணத்தின் உறுப்புகள் அனைத்து ஏ கணத்திலேயும் அமைந்திருப்பதால் ஏ உட்கணம் ஏ எனலாம். இத்தகைய உட்கணம் தகா உட்கணம் ஆகும். இம்ப்ராப்பர் சப்செட். அதாவது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஏங்கிற கணத்துல இருக்கிற அதே வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏன் போட்டு அதே கணத்துல அதே வேல்யூஸ் இருக்கும்போது ஸோ அது ஏ உட்கணம் ஏன்னு சொல்லி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பாத்தீங்கன்னா தகா உட்கணம் இம்ப்ராப்பர் செட்னு சொல்லுவாங்க. வேறு விதமாக சொன்னால் ஏ எந்த ஒரு வெற்றுகணம் இல்லாத கணமும் ஏ எனும் கணத்தின் தகா உட்கணம் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா ஏங்க கணத்தோட ஸோ ஏதாச்சும் ஒரு வெற்றுகணம் இல்லாம எந்த கணம் இருந்தாலும் அது எல்லாமே தகா உட்கணமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைன் சிம்பிள்ஸ் பார்த்துங்க. அதாவது எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கள் மூல எண்கள், ஸோ குறை ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கள், கியூங்கிறது பார்த்தீங்கன்னா விதிமுறை எண்கள், ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர். ஸோ அதாவது என் உட்கணம் டபிள்யூ, டபிள்யூ உட்கணம் ஜெட், ஜெட் உட்கணம் தகு உட்கணம், இது எல்லாமே கியூ, ஆர் உட்கணம். ஸோ இந்த ஆறு தான் ஃபைனலா வந்திருக்குது. ஸோ இங்க என் என்பது ஈரங்களின் கணம் அல்லது நிறைமொழி எண்களின் கணம் எனவும், டபிள்யூ என்பது குறையற்ற மொழிகளின் கணம் எனவும், ஜெட் என்பது அனைத்து மொழிகளின் கணம் எனவும், கியூ என்பது விதிமுறை எண்களின் கணம் எனவும், ஆர் என்பது மெய்யெண்களின் கணம் எனவும் குறிப்பிடப்படும். ஸோ இப்போ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெண்கள். மெய்யெண்களுக்குள்ள இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ஜெட் நம்பர்ஸ், ஸோ விதிமுறை எண்கள் எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ அதனால இந்த ஆறுங்கிறது கடைசியில போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இது இருக்கும், இதுக்குள்ள இருக்கும், எல்லாமே இதுக்குள்ள இருக்கும், ரியல் நம்பர்ஸ்குள்ளதான் இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதில் விகிதமுறை எண்களின் கணம் ஆறின் உட்குணமாகவும் மேற்குறிப்பிட்ட வேறு எந்த ஒரு கணத்திற்கு உட்குணமாகவும் அமையவில்லை என்பதை கவனித்துக் கொள்வோம். அதாவது பாத்தீங்கன்னா விகிதமுறை எண்கள்னா கியூங்கிற சிம்பிள், இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ண மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆர், அதாவது ரியல் நம்பர்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும். மற்ற இந்த ஹோல் நம்பர்ஸ் ஜெட் எதுக்குள்ளேயுமே அந்த விகிதமுறை எண்கள் வராது. ஸோ அதுதான் வந்து இந்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஆரோக்கியமும் பக்கத்துல உட்குணமா இருக்கு. ஏ பி என்ற இருகணின் சேர்ப்பு கணம். ஸோ இந்த ஏபிங்கிற 2 கணத்துல சேர்ப்பு கேட்டீங்கன்னா ஏ சேர்ப்பு பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவும் அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பியும். ஸோ இந்த 2 இதுக்கும் பிலாங்ஸ் தான் இருக்கும், அதாவது ஒரு பதம் இருக்கும். அதன் வெட்டுகணம் வந்து பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதோட எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வரையறையும் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஏ சேர்ப்பு பி, ஏ டு பி எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்களுக்கும் பொதுவான உறுப்பு ஏதுமின்றி அமைந்தால் அதை வெட்டா கணங்கள். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஏங்கிற கணத்துலயும் 1 2 3 இருக்கு. ஸோ பிங்கிற கணத்துல வந்து 4 5 6 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல ரெண்டுலயும் எந்த ஒரு கணமும் இன்டர்செக்ஷன் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வெட்டாகணும்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ மற்றும் ஆகிய வெட்டாகணங்கள் எது? ஏ வெட்டு பி சை. அதாவது வெட்டு இல்லைன்னா உள்ள என்ன ஆகும்? ஸோ வெட்டு அதாவது வெற்றிடம் தான் இருக்கும். ஸோ அதனால சை.
அதனால எம்டி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு உறுப்பு இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வெற்று கணம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால செய்ய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ என்பது ஒரு கணம் எனில் ஏயின் அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கிய கணம் அடுக்கு கணம் பவர் செட் எனப்படும். இதனை ரூயே என கொடுத்தார்கள். அதாவது ஏங்கிறது ஒரு கணம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏயின் அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கிய கணம் அடுக்கு கணம். அதாவது ஏவோட அத்தனை உட்கணம் தான் இந்த சிம்பிள். ஸோ இந்த உட்கணத்துல உள்ளடக்கியில ஒரு கணம் இருக்கும் யூன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணம் எடுத்துக்கங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கணம் தான் அடுக்கு கணம். அதாவது பவர் செட். அதோட வந்து அடுக்கு கணம் பவர் செட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரோ ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ரோ ஏ ஈக்குவல் டு பி உட்கணம் ஏ. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூ போல பிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற எல்லா உறுப்புகளையும் வச்சிருக்கோம். ஸோ ஏ என்ற கணத்தில் உறுப்பின் எண்ணிக்கை n எனில் ரோ ஏயில் உள்ள உறுப்பின் எண்ணிக்கை 2n. அதாவது பாத்தீங்கன்னா இதோட அடுக்கு கணம் என்ன மீன் ஆகுதுன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் இருக்கோ ஸோ அதை கவுண்ட் பண்ணணும்னா அது ஏங்கிற கணத்துல என்ன இருக்கோ ஸோ அதோட பவர் போட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஏங்கிற கணத்துல ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட பவர்ல 5 போட்டிங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்கிறதோட உறுப்புகளோட கவுண்ட் வரும். ஸோ அது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அடுக்கு கணம். யூ எனும் அனைத்து கணத்தின் உட்கணமான ஏ எனும் ஒரு கணத்திற்கு நிரப்பி கணம் ஏ டேஸ் அல்லது ஏசி என குறிப்பிடப்பட்டு ஏ டேஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, எக்ஸ் பிலாங்ஸ் டு நாட் ஏ. ஸோ அதாவது இந்த ஏ டேஸ்ல வந்து எக்ஸுங்கிற உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு யூ, அதாவது எல்லா கணம் இருக்கிறது இருக்கும், ஆனால் பிலாங்ஸ் டு நாட் ஏ இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கணும். இதை ஏ டேஸ் ஏசின்னு சொல்லி சொல்றாங்க. கணம் பியில் கணம் ஏயின் கண வேறுபாடு செட் டிஃபரன்ஸ் என்பதை ஏ மைனஸ் பி அல்லது ஏ ஸ்லாஷ் பி என குறிப்பிட்டு, அதாவது கணம் பியில வந்து பார்த்தீங்கன்னா கணம் ஏ கண வேறுபாடு, அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கணத்துல ஏபிங்கிற கணத்துல செட் டிஃபரன்ஸ், அதாவது கண வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ மைனஸ் பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை ஏ ஸ்லாஷ் பின்னு இந்த ரெண்டு டெஸ்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க வேறுபாடு தான். ஏ மற்றும் பி ஆகிய கணங்களின் சமச்சீர் வேறுபாடு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல என்பதனை ஏ டெல் பி, அதாவது இந்த சிம்பிள் டெல்னு சொல்லுவாங்க, ஏ டெல் பி என குறிப்பிட்டு ஏ டெல் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் சி என அழைக்கப்படுகிறது. ஸோ சமச்சீர் வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற ரெண்டு கணத்துக்கு வந்து ஏ டெல் பின்னு இருந்துச்சுன்னா அதாவது ஏ சேர்ப்பு பி, ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் சி. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்லைட்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கன வேறுபாடு சொல்லிட்டு. ஸோ அந்த கன வேறுபாடு ஏ மைனஸ் பிக்கும் பார்த்து பி மைனஸ் சிக்கும் பார்த்து ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அதான் ஏ டெல் பி, அதாவது சமச்சீர் வேறுபாடு. உண்மையில் ஏ டெல் பியில் உள்ள உறுப்புகள் ஏ வெட்டு பியில் இல்லாமல் ஏ சேர்ப்பு பியில் மட்டுமே இருக்கும் உறுப்புகள் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா ஏ டிபியில் இருக்க உறுப்புகள் பாத்தீங்கன்னா ஏ வெட்டு பில் இல்லாம ஏ சேர்ப்பு பில் இருக்கிறது மட்டும் தான் வரும். அந்த படி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஏ சேர்ப்பு பி மைனஸ் ஏ வெட்டு பி ஆகும். அப்ப என்ன பண்ணி இந்த இடத்துல மைனஸ் வரனால ஏ வெட்டு பில் இருக்கிற மாதிரி நம்ம கழிச்சிருவோம், அதாவது கழிச்சிருப்போம் எடுத்துருவோம். ஸோ ஏ ஸ்லாஸ் பி மைனஸ் பி வந்தால் நம்ம அந்த 2 இடத்துல கேன்சல் பண்ணிட்டு இதுல இருக்கிற நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ சேர்ப்பு பி வந்து எடுத்துருவோம். ஸோ அதனால சொல்றாங்க ஏ சேர்ப்பு பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஏ சேர்ப்பு பியோட வேல்யூஸ் மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு சமச்சீர் வேறுபாடுல இந்த மாதிரியே இருக்கலாம் ஏ சேர்ப்பு வெட்டு பி ஃபார்ம்ல வச்சு. எக்ஸ் என்ற கணமானது முடிவுறு கணம் ஃபைனைட் செட் முடிவுள்ள கணமாக இருக்கணும். மைண்ட் கே உறுப்புகள் கே பிலாங்ஸ் டு எம், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் என எடுத்தல் வேண்டும். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு இன்ஃபினிட்டா இருக்கும் ஒரு வேல்யூஸ். இப்போது இம்முடிவுறு கணத்தில் இருக்கும் எண்ணிக்கை செவ்வன்மை என்ற ஆதியில் கார்டினேட்டிலிட்டி என்று அழைக்கலாம். இதனை கே, அதாவது இந்த கார்டினேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கே எனவும் குறியிட்டால் என் ஆஃப் எக்ஸ் எனவும் குறிப்பிடுவோம். அதாவது கேல என் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த கவுண்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல நம்மளால முடிவுறுக்கணும், அதாவது 1 to 6 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏ என்ற கணம் முடிவுறு கணம் இல்லையெனும் முடிவுறா கணம் அல்லது முடிலா கணம் எனவும் குறிப்பிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 1 to 6 இல்லாம 1 to 6 சொல்லி போயிட்டே இருக்கணும் ஒரு 3 டாட் வச்சாங்கன்னா அது முடிவுறா கணம்னு சொல்றாங்க. மேலும் என் ஆஃப் ஏ 1 எனில் அதுல ஓர் உறுப்பு கணம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற கணத்துல வெறும் 1 ஒரு நம்பர் மட்டும் இருக்கணும், அது என் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உறுப்பே 1 தான். ஸோ அது ஓர் உறுப்பு கணம்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. குறிப்பாக என் சை ஈக்குவல் டு 0 மற்றும் என் சை ஈக்குவல் டு 1 என்பதையும் கவனத்தில் கொள்வோம். அதாவது வெற்று கணத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் சை ஈக்குவல் டு வெறும் 0 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல பார்க்கும்போதும் அது வெறும் 1 சொல்லவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும், ஒரு உறுப்பு இருக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சார்புகள் தொடர்புகள் சாப்டர்னு இன்டெப்தா பார்த்துருப்போம்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள் என்ன பார்த்துருப்போம், அந்த வீடியோ கால் டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.